Flix9 டிவைன் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் நித்திய கல்யாண பெருமாள் அப்படிங்கிற கோவில்ல இருக்கேன். திருவிடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நித்திய கல்யாண பெருமாளுக்கு 365 நாள் கல்யாணம். ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலை பத்தி நிறைய கூகுள்ல உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு சின்ன மாண்டேஜ் பிளஸ் டிராவல் பிளஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல். இங்க கல்யாணம் ஆனவங்க இருந்தாங்கன்னா யாருக்கு வேண்டியது இருக்கோ அவங்களுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த 2 மாலை சாமிக்கு சாத்திட்டு ஒரு மாலை கொடுப்பாங்க. கொடுக்குற மாலையை அவங்க கழுத்துல போட்டுட்டு உள்ள 9 ரூபா சுத்தி வந்தா 3 வருஷம் சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும். 9 ரவுண்ட்ல பல விஷயங்கள் மாறப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி மொமெண்டா பேச்சுலரா இருக்கிற பல பேர், வெறும் ஆண்கள் மட்டும் இல்ல, பல விதமான பெண்களும் எல்லா ஊர்கள்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகணும், அழகா ஒரு கப்புலா குழந்தை குட்டியோட ஹாப்பியா இருக்கணும், நிறைய வேண்டுதல்கள். பல ஊர் மக்கள் நித்திய கல்யாண பெருமாளை பார்க்க வராங்க. இதுல என்ன ஹைலைட்னா 365 நாளும் இங்க நித்திய கல்யாண பெருமாள் 365 நாள் கல்யாணம் நடக்குது. சோ இது ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப பழமையான கோயில். ஆழ்வார் பாடஸ்தலம். இங்க பெருமாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் ஆகாதவா இங்க சேவிச்சுட்டு போனா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, ஐதீகம். கண்டிப்பா இங்க வரவாளுக்கு வேண்டிய வரன் அவர் கொடுப்பார். ரொம்ப ஹாப்பி நீங்க எங்களுக்காக சொன்னதுக்காக. நிறைய ஃபாலோவர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லதே நடக்கும். கல்யாணத்துக்காக வருவாங்கன்னு கேள்வி நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரி கப்புலா சுத்துறாங்க, வெற்றிகரமா சுத்துறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? அடுத்த வாட்டி வெற்றிகரமா சூப்பரான ஒரு கப்புலா கண்டிப்பா வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மட்டும் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ராஜா. உங்க சிஸ்டர் பேரு கீதா. சோ அண்ணன் தங்கச்சியா ப்ரே பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகணும், தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகணும். கீதா, நீங்க என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறீங்க? பெருமாளை பாத்துட்டீங்க, சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தா இல்ல, ஏதாவது ஒரு குவாலிட்டி சொல்லுங்க, எதிர்பார்த்து சொல்லுங்க. உண்மையா மனசுல பட்டு சொல்லுங்க. இல்ல சோ வெங்கத்தோட அவங்க சொல்ற விதம் இருக்குல்ல, பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள, குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ள. ஓகே, நல்ல மாப்பிள்ள வருவாங்க, உங்களுக்கும் நல்ல ஒரு சூப்பரான பெண் பண்ணி வருவாங்க. கண்டாக்ட் 2025 வேண்டிட்டீங்க. இந்த வருஷமே கல்யாணம் வச்சு. அதுக்கு முன்னாடி உங்க யாருன்னே தெரியாது. 24ல தான் வந்தோம். 24 ஆகும், 25ல மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே, சோ 2024ல வந்தாங்க. 25ல கரெக்டா 1 இயர் கேப்ல என்ன சொல்ல விரும்புறீங்க பெருமாள் நினைச்சு சொல்லுங்க. நீங்க ராதிகா சொல்லுங்க. வேண்டிக்கிட்டாரு, இவர்தான் வேண்டிக்கிட்டாரு. இல்ல பரவாயில்ல, இங்க வேண்டிக்கிட்டு போனா நடக்கும். 4-5-3 மாசம் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி. சரி, இது இந்த நம்பிக்கை தான், எல்லாமே நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நிறைய கப்பல் இங்க வேண்டிக்கிட்டு அப்படியே 9 சுத்திக்கிட்டு அந்த சந்தோஷமா வெற்றிகரமா மடிதம் வளம் வர்றது பாக்கிறதுக்கு ஹாப்பி மூமெண்டா இருக்கு. சோ கங்க்ராட்ஸ் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ.